Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டேஸ்டியா இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு மேங்கோ பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துர்க்கேன். இத நம்ம துருவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு கேரட்லாம் துருவோம்ல அந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும். நார்மலா நம்ம கட் பண்ணி செய்யறதை விட இந்த மாதிரி துருவி செய்யறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். மாங்காய் துருவினதுக்கு அப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்றது சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மாங்காவோட புளிப்பை பொறுத்து உப்பு கூடவோ குறையவோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது ஊறுகாவை சீக்கிரமாக கெட்டு போகாமல் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி போடணும். ஸோ அதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் சேர்க்காம 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்மளால் மிக்சியில் அரைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இஞ்சி இடிக்கிறதுல வச்சு இடித்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு கடுகோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு கூட சேர்த்துக்கலாம். பட் வெந்தயம் மட்டும் 1/2 டீஸ்பூன் போதும். ரொம்ப அதிகமாக வெந்தயம் சேர்த்தோம்னா ஊறுகாய் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூன் மட்டும் போதும். நல்லா பொடியாக இடிச்சிட்டேன். இதை நம்ம மாங்காவோட சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா வெந்தயம் வந்து கருகிரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறப்ப சேர்க்கறதுக்காக ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா தட்டி எடுத்துக்குவோம். இந்த பூண்டு ஊறுகாய்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு 150லேருந்து 200 ml வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெயோட ஹீட்லேயே எல்லாமே நல்லா முருகிடும். இப்போ ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஊறுகாயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாயை ஒரு நாள் மட்டும் வெளியே வச்சுட்டு அடுத்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம வெயிலெலாம் வைக்கல. ஸோ இது வந்து சீக்கிரமாக கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஊறுகாயில் தண்ணி பற்றக்கூடாது, கை பற்றக்கூடாது. ஸோ ஈரமில்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கூட ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய்க்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி துருவி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாம்ஸ் மேஜிக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.